Hello friends, welcome back to How to Videos. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான Android apps பத்தி பார்க்க போறோம். So guys வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற எல்லா ஆப்ஸ்க்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. So இப்போ இந்த வீடியோக்குள்ள போய் என்ன முக்கியமான ஆப்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். So வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. So இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். AP15. ஸோ இது நமக்கு ஒரு லான்ச்சர். ஸோ இந்த லான்ச்சர் நமக்கு வந்து பார்த்தா டிஃப்ரெண்டான லுக்கில் வந்து இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ஒரு சில லெட்டர்ஸ் எல்லாமே நம்ம பெருசாக இருக்கும், ஒரு சிலதாக சின்னதாக வந்து இருக்கும். ஓகே, நீங்கள் என்னென்ன ஆப்பில் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்போட டெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தா பெருசாக வந்து தெரியும், மற்றது எல்லாமே நம்ம சின்னதாக வந்து தெரியும். ஸோ இது நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஹோம் ஸ்க்ரீன் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்து சில ஆப்ஷன்லாம் வந்து காட்டும். டெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வேணுமா வேண்டாமா, தென் கலர்ஸ் எல்லாமே மாற்றிக்க முடியும். ப்ரிஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் வந்து வச்சுக்க முடியும். ஸோ பிளாக் நல்லாவே இருந்திருக்கு. இதன் அதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஆப் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஹைட் பண்ணிக்க முடியும். இந்த லான்ச்சர் வந்து பார்த்தா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க யூனிக்காக வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாண்ட் பை மோட் ப்ரோ. iOSல வந்து பார்த்தா நம்ம லாக் ஸ்க்ரீனில் இருக்கும்போது நம்ம கிளாக்கை வந்து டிஃப்ரெண்டாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ஒரு சின்ன டேபிளில் வந்து டாக் மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி சேம் ஃபீச்சர் நமக்கு ஆண்ட்ராய்டில் இருக்குது. அதுக்கு நீங்கள் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணால் போதும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்டான கிளாக் வந்து காட்டும். நீங்கள் வந்து பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தா டாக்காக வந்து வச்சுக்க முடியும். எக்ஸாம்பிள் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் வந்து பிளேஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இதில் நம்மளால் ஃபோட்டோஸை கூட நம்மளால் வந்து பார்த்தா கொஞ்சம் அனிமேட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். தென் நம்ம ஃபேவரட்டான ஆப்ஸை வந்து பார்த்தா வச்சுக்க முடியும். இன்டர்ஃபேஸ்லாம் நம்ம டேரெக்டாக கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்க்க யூனிக்காக இருக்குது. இந்த ஆப் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் ரீப்ரைஸ். நமக்கு அமேசானில் வந்து பார்த்து நிறைய ப்ராடக்ட் வந்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது நீங்கள் ப்ராடக்ட்டை வந்து பார்த்தா ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து பார்த்து வச்சிருக்கீங்க. ஸோ எப்போயாவது ப்ரைஸ் கம்மியாச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம்னு வச்சுட்டு இருக்கீங்க. பட் நம்ம ஒவ்வொரு டைம் போய் மேனலாக வந்து பார்த்து செக் பண்ணணும் ப்ரைஸ் கம்மியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பார்த்து இந்த ஆப்பை வந்து பார்த்து இந்த ரீப்ரைஸ் இந்த ஆப்க்குள்ள போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ப்ரைஸ் உங்களுக்கு எப்போ ட்ராப் ஆனாலும் உங்களுக்கு வந்து பார்த்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அமேசானில் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோக்கியாவோட 130 மியூசிக். ஸோ இந்த ஃபோன் நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1750 ரூபாய் கிட்ட வந்து பார்த்து சேல் பண்ணிருக்காங்க. ஸோ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ட்ராக் பண்ணுறேன். ஓகே, மேலே வந்து ஷேர் இருக்கும். ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிங் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப் வந்து காட்டும். அந்த ஆப்பை வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரீப்ரைஸ் கொடுத்ததுக்கப்புறம் அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். தென் கீழே இருக்கிற அந்த பட்டன் ப்ளஸ் பட்டன் இருக்கும். அந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து இப்போ ரிட்டர்னிங் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து காட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து என்டர் பண்ண சொல்லும். ஸோ இப்போ ப்ரைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1750 ரூபா கிட்ட வந்து இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் கம்மியாகுமோ நோட்டிஃபிகேஷன் வரும்னு கேட்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1600 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு 1600 வந்துச்சு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும். தென் நான் ட்ராக் ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆட் ஆயிருச்சு. இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ நோக்கியா 130 மியூசிக் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1750 ரூபா. பட் எனக்கு எப்போ ரிமைண்டர் வரணும் அப்படின்னா 1600 ப்ரைஸ் கட் வந்துச்சு அப்படின்னா ரிமைண்டர் வரணும் செட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட அமேசான் ப்ராடக்ட் எல்லாமே இல்லை போட்டு வச்சுக்க முடியும். ப்ரைஸ் ட்ராப் ஆச்சு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப் இது. நெக்ஸ்ட் ஒன் கூகுள் டாஸ்க். ஸோ இந்த கூகுள் டாஸ்க் இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்குள்ளே போயிட்டு ஒரு முக்கியமான ஒர்க் எல்லாமே வந்து போட்டு வச்சுக்கணும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிக் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ நம்ம டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு சில முக்கியமான வேலை இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு. கீழே நமக்கு வந்து ப்ளஸ் பட்டன் இருக்குது. ப்ளஸ் பட்டன் செலக்ட் பண்ணிட்டு நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோ டு ஏடிஎம் அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன். ப்ளஸ் பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா கோ டு ஏடிஎம் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. தென் அதுக்கப்புறம் நம்ம எப்போ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறோமோ அதை வந்து டிக் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். கம்ப்ளீட் ஆனது எல்லாமே நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் அப்படின்ற இடத்துல வந்து இருக்கும். நம்ம அங்கே வந்து பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி நம்மளால் இந்த கூகுள் டாஸ்க் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நமக்கு வந்து விஜிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தா ஸ்வைப் அப் பண்ணி விஜிட் பேஜ் வந்து போய்க்குங்க. ஸோ அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் அப்படின்னு வந்து காட்டும். டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மை டாஸ்க்கை வந்து எடுத்து வச்சிடலாம். ஓகே, மை டாஸ்க் எடுத்து நான் வந்து வச்சுக்கிட்டேன். இப்போ நமக்கு அது பாருங்க நம்ம என்னென்ன டாஸ்க்லாம் வச்சிருந்தோமோ அது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தா ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ரொம்ப சூப்பரான ஆப். இது செக் பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் ஒன் நம்ம எப்பவுமே வீடியோவில் வந்து பார்த்தோம் வால்பேப்பர் ஆப் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கேசியோ. ஸோ இந்த ஆப்பில் நம்ம சூப்பரான கலெக்ஷன் ஆஃப் வால்பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப் ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வால்பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய அனிமேஷன் வால்பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் மட்டும் தான் நமக்கு வந்து ஃப்ரீயில் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அனிமேட்டட், அதுக்கப்புறம் மல்டி வேரியன்ட், ஆம்லோட், ஜாமெட்ரிக், மினிமல். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய கலெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. எனக்கு பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமல் அந்த பேஜ் வந்து ரொம்ப பிடிக்கும். அது நிறைய டிஃப்ரெண்டான இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற பட்டன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிக்க முடியும். நான் ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஹோம் ஸ்க்ரீன் வந்து பாருங்கள், பார்க்க ரொம்ப லுக்காக வந்துருக்கு. ஓகே, அப்பப்போ டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர்ஸ் வந்து மாற்றிட்டே இருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டான லுக் வந்து கிடைக்கும். இந்த ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வைஃபை FTP சர்வர். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டு பிசிக்கு வந்துட்டு ஃபைலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் வித்தவுட் கேபிள். ஸோ இன்டர்நெட்டும் நமக்கு வந்து பார்த்து தேவை கிடையாது. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஹாட்ஸ்பாட் வந்து எனேபிள் பண்ணிருங்க. அந்த ஹாட்ஸ்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிசி கூட வந்து கனெக்ட் பண்ணிருங்க. கனெக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு சர்வர் URL வந்து காட்டும். FTP 192.168 அப்படின்னு வந்து காட்டும். இதை நம்ம வச்சுக்கலாம். ஓகே, தென் பிசி வந்து ஓப்பன் பண்ணலாம். பிசியில் வந்து பார்த்தா மை கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நமக்கு அந்த இடத்துல வந்து ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் நெட்வொர்க் லொகேஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சூஸ் நெட்வொர்க் லொகேஷன், ஜஸ்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த FTP சர்வர் கோட் வந்து டைப் பண்ணுங்க. இந்த FTP அதை ஃபுல்லாக வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி முடிச்சக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்கள் டிவைஸ்க்கு என்ன பேரோ அந்த பேர் வச்சுட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஒன்ஸ் இப்படி பண்ணதுக்கப்புறம் நம்ம டிரைவர் கீழே வந்து நெட்வொர்க் லொகேஷன் வந்து காட்டும். அதில் நீங்கள் ஈஸியாக போய் உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து காப்பி பண்ணிக்க முடியும். மொபைல் டு பிசி சென்ட் பண்ணிக்க முடியும். பிசி டு மொபைல் கூட நம்மளால் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். மறக்காம இந்த ஆப் செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆப்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். இந்த ஆப்ஸ்க்கான எல்லா லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நல்லா சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.